இந்த கண்ணியானவள் சொக்கலாதர் கோயிலை பார்த்து கேட்கிறாளா? ஏ சொக்கலாதா, அந்த பாண்டியனுடைய மனைவி 7 பேர் கொண்டாட்டிக்கு, அந்த 7 பேருக்கு இல்லாத தாலி என் தாலிக்கு என்னோட விதி வந்துருச்சு. என் புருஷன் உன்னை பார்த்து தானே போயிருப்போம். அப்படி போற என்னுடைய கணவர் செட்டியார் கட்ட, செட்டியாரே நீ போனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, நீ போகாதரா என்று சொல்லியிருந்தா கண்டிப்பா எங்க செட்டியார் போயிருக்க மாட்டாரு. ஏன்டா சொல்லவில்லை என்று சொல்லி கேட்க, அதுக்கு சொக்கநாதர் கடவுள் சொல்றாரா, அம்மா உன் புறத்து வந்து என் கோயில பார்த்து கும்பிட்டதெல்லாம் உண்மைதான், இவன் போனா உன் உயிருக்கு ஆபத்து வந்து விடும் என்று சொல்லி கிழக்கிறத முகம் நான் மேற்க பார்த்து திரும்பிட்டேன். அப்ப நான் கிழக்கிறத முகம் நான் தெற்கு பக்கமா திரும்பி மேற்க திரும்ப, அப்ப தென்மதுராபுரிக்கு பட்டணத்துக்கு போக சொல்லிதான் சொக்கநாதர் கோயில் கடவுள் சொல்லிட்டாரு சொல்லி இவங்க வீட்டுக்காரு என் வார்த்தை கேட்கிறான். அவர் கட்ட பேசல, ஆனா அவனே கும்பிட்டு போயிட்டான். உடனே அப்ப சொக்கநாதரை பாட்டு கேட்கிறாளா கண்ணகி, அப்ப நீ வாய் திறந்து பேசியிருந்தா, செட்டியாரே நீ கண்டால் உன்னோட உயிருக்கு ஆபத்துலா அப்படின்னு சொக்கநாதர் கடவுள் சொல்லியிருந்தா கண்டிப்பாக செட்டியார் போயிருக்க மாட்டாரு. ஏன்டா பேசவில்லை என்று சொல்லி கண்ணகி கடவுள் கேட்க, அதுக்கு சொக்கநாதர் கடவுள் சொல்றாரா, அம்மா நான் பண்ணது தவறா கூட இருக்கட்டும், அந்த தவறுக்காக நான் தீர்த்தம், திருநீர், பிரம்புக்கோள் இது 3 தரேன். இந்த திருநீரை எடுத்து தீர்த்தலை போட்டு அதை கலக்கி உன்னுடைய கணவர் செத்துருக்கிறான் பாரு, அந்த சடத்தின் மேல தெளித்து இந்த பிரம்புக்கோளால் நீ 3 அடி அடிச்சா உங்க வீட்டுக்காரன் செட்டியார் உயிரோட வந்துருவாரு. நீ அவரை கூட்டிட்டு போய் புடைச்சிக்க அப்படி என்று சொக்கநாதர் கடவுள் சொல்றாரு. சொக்கநாதர் கடவுள் சொன்ன உடனே இந்த கண்ணகி தீர்த்தமும் திருநீரும் பிரம்புக்கோள் வாங்கி கொண்டு அந்த மசாலத்தை நோக்கி போது கண்ணுக்கு போகிறாளாம். மசாலத்தை போல சொக்கநாதர் கடவுள் சொல்லிட்டாரு, தீர்த்தமும் திருநீரும் தருகிறேன், இந்த தீர்த்தமும் திருநீரும் இதை கலந்து உன்னுடைய புருஷன் பணத்து மேல தெளித்து நீ பிரம்புகளால் அடிச்சா உங்க வீட்டுக்காரர் உயிரோட வந்துருவாரு அப்படின்னு சொக்கநாதர் கடவுள் சொன்னார் என்று சொல்லி இந்த தீர்த்தமும் திருநீர் எடுத்துக்கொண்டு கோவல் செட்டியாருடைய பணத்தின் மீது கண்ணிக்காக தெளிக்கிறானா. மாதவியாக இருந்தால் என் மடியிலே வந்து அமர்ந்து பேசு. கண்ணகியாக இருந்தால் 1000 காது வழி தூரம் சென்று விடு. 1000 காது வழி தூரம் கோவல் செட்டியார் உயிரோட எழுப்ப அந்த செட்டியார் சொல்றாரா, ஏ வந்திருப்பவர் மாதவியா இருந்தா என் மடி மேல உட்காந்து அணுடி, கண்ணிகா இருந்தா நீ காது வழி போய் நின்று அணுதுரு, அயலிகம் மாடல் அல்ல ராஜம் மல்லலிகம் மறக்கலையா, ராஜனும் மாதவாட அம்மா கை மருந்து சொல்றாரு, மாதவே இருந்தா என் மடி மேல விழுதுல அழுடி, கண்ணிகை இருந்தா காத வழி போய் நின்று தொலைவா நின்று அழுதுட்டு அப்படியே போயிருடி. சாமி இன்னைக்கு நீங்கள் மாண்டு மறைக்கலையா, அந்த மாதிரியோட கை மருந்து அந்த தாசி அப்படியே பட்ட மருந்து எல்லா மருந்து உனக்கு போட்டா இன்னைக்கு தாசி மருந்து தள்ள மருந்து இன்னைக்கு மாட்டு கூட செட்டியாரு சொல்றாரு, கள்ளக மரதான் போய் காது நின்று அழுதுட்டு போடி,
செத்து பின்னாடி கூட உன் வேலை உழுதான்றது கூட இதை பாவிக்கலாம் தகுதி இல்லாத போயிட்டுனாங்க. எனக்கு தோட்டம் வச்சா இப்படி கண்ணுக்கு அழுது கொண்டு இருக்கா. அப்ப கோழி செட்டார் சொல்றாரா, பெண்ணு ஏண்டி வந்து என்னை உயிரோட இறப்புன, நான் சத்தவனா இருக்கட்டும், ஏண்டி வந்து என்னை உயிரோட இறப்பணும்னு சொல்லி கண்ணுக்கு பார்த்து கேட்க. அப்ப கண்ணுக்கு சொல்றாளா, கண்ணகம்மா சாமி நீங்க செத்தது போதையா, உன் உயிரை நான் எழுப்பிட்டு வாங்க 2 பேரும் போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி கண்ணுக்கு நம்ம கோவலி செட்டார் கேட்க. அப்போ கோவலி செட்டார் சொல்றாரா, நான் இவ்வளோ நாளும் நான் பெரிய வணிக வியாபாரி, நான் பெரிய தனத்தில் பணம் காசுல தெரிந்து செட்டியாராக இருந்தேன். இன்னைக்கு தாசி கட்டணம் போய் என் பணம் காசு பொண்ணு பொருளால பார்த்தேன். நான் எவ்வளோ நாள் கூச்சக்காரனுக்கு பேர் எடுத்தேன், இன்னைக்கு மதுரை வந்து எனக்கு திருடன்னு பேர் எடுத்துட்டாங்க. அதான் தெரிவு சொல்லுவாங்க, அவிசேரின்னு ஆணு மேலே கூட போகலாம், திருடன்னு சொல்லி இந்த தெருவில் கூட நடக்கக்கூடாது. நான் அவிசேரியே போய் இவ்வளோ நாளும் இருந்தேன். நான் ஆணு மேலே வரதை போனது கோவலை செட்டியார் கடனை கழிப்பதற்காக ஒரு கால் சிலம்பு கொடுத்து இன்னைக்கு அதை பார்த்து திருடன்ட்டாங்க. திருடன்னு சொன்னா தெருவில் போய் மேற்கொண்டு நடக்க மாட்டேன். நான் அவ்வளோ பெரிய வணிக வியாபாரியா, நான் பணக்காரனா இருந்து இன்னைக்கு கேவலம் திருடன்னு பேர் எடுத்துட்டேன். அதனால நான் திருடவனை செத்தவனா இருக்கட்டும், மாண்டவர் படைத்தா மண்ணு தொகை தாங்காது, செத்தவங்க படைத்தா சீமையெல்லாம் தாங்காது, நான் செத்தவனாக இருக்கட்டும் என்று சொல்ல. அப்ப கண்ணுக்கு கேட்கிறாளா, இப்ப இதுக்கு என்னைய வழி என்று சொல்லி கேட்க. அதுக்கு கோவலை செட்டார் சொல்றாரா, நான் செத்ததுக்கு காரணம் பாண்டியராஜு, அவை மட்டும் ஆராய்ந்து நீதி சொல்லியிருந்தால் எனக்கு திருடன்னு பேர் வந்திருக்காது. நான் திருடன்னு பேர் எடுத்ததுக்கு இந்த பாண்டியராஜு தான். ஆசிரியர் எனக்கு திருடன்னு சிலம்ப திருடிக்கிறான்னு சொன்னா, பாண்டியராஜன் எனக்கு கொலை செய்ய உத்தரவிட்டா, நீ பழி வாங்கினா போய் பாண்டியராஜனை பழி வாங்கி காட்டுன்னு சொல்ல. அப்போது கன்னிகா நம்ம வேகமாக பாண்டியனை பழி வாங்க புறப்படுகிறான்.